நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆமாம் இந்த பூமியிலே என்ன வேலை பண்ணலாம், எதை சம்பாதிக்கலாம், எவ்வளோ சேர்த்து வைக்கலாம், எந்த பொருளை சேர்த்து வாங்கலாம், எது பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலாம், அடுத்த சந்ததிக்கு சேர்த்து வைக்கலாம். அப்போ இதயம் வந்து இதில் இருந்து நான் அப்படி ஓடி உழைக்கிறாங்க பாருங்கள், அவங்க இதயம்லாம் அதில் தான் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 6:21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உதயம் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எது? பொக்கிஷம் முத்து ஆண்டவரா, முத்து போல் ஆண்டவரா, பரலோகமா, இல்லை உங்களுடைய பொக்கிஷம் இந்த உலகமா? அங்கதான் நம்ம இதயம் இருக்கும். அப்போ இந்த பொக்கிஷத்துக்காக, இந்த பூமிக்காக, இந்த பூலக காரியத்துக்காக இதயம் சுத்தி கொண்டே இருக்கும். அதற்காக என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிக்கும் இதயம். அதனால ஒரு வியாபாரியை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணுகிறார், அழகான நல்ல ஒரு முத்தை, விலை உயர்ந்த முத்தை கண்டு தனக்கு உயர்ந்த உடைமைகளை எல்லாம் நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில் அவர் சேர்த்து வைத்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த ஒரு மொத்தம் அதான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தை நம்ம சொத்தாக நினைக்கிறோமா, இந்த பூமியில் உள்ளதை சொத்தாக நினைக்கிறோமா? அப்போ நம்ம பரலோக ராஜ்யம் போனோம், அதான் என்னுடைய சொத்து அப்படி நம்ம இதயத்தில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை குறித்தே இருப்போம், அதை குறித்தே நம்ம நினைத்து கொண்டிருப்போம். இல்லைன்னா நம்முடைய பொக்கிஷம் பூமியில் இருந்தால் நம்ம அந்த பூமியின் காரியங்களில் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் இருந்தால் நம்முடைய இதயம் அதையே ஃபாலோ பண்ணின்னு இருக்கோம். நம்முடைய இதயம் மொத்தம் அதே யோசனை இருக்கும். என்ன பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம நல்லா இருக்கலாம், அவ்வளோதான். கொஞ்ச நாட்கள் இங்கேயோட போயிடும், அங்கே ஒன்றும் இருக்காது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த காலகட்டத்தில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய இதயத்தில் நான் பரிசுத்தமானதை நான் சிந்திப்பேன், நான் இதயத்தை நான் காத்துக்கொள்வேன், எல்லா காவலோடு நான் காத்துக்கொள்வேன். என் இதயத்தில் சிந்திக்கிறது, பேசுகிறது, கர்த்தருக்காக வாழுகிறது, வைராக்கியம் எல்லாம் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி தீர்மானம் எடுத்த 2 பேரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எஸ்ரா 1, தானியேல் 2. எஸ்ரா என்பவர் என்ன பண்ணுகிறார், 7:10 எஸ்ரா 7:10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நியாயங்களையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான். ஆமா, அப்படி செய்து கொண்டான். நம்ம நிறைய காரியங்களில் பக்குவப்படுத்திக்கிறோம், செட் பண்ணிக்கிறோம் இதயத்தை. இதான்ப்பா நம்ம லைஃப், இப்படிதான்ப்பா நம்ம இருக்கிறோம், அப்படிதான்ப்பா இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். சில பேர் நல்லா படிக்கிறாங்க, மண்ணாடுறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, வாழ்கிறாங்க. இப்படி தான் நான் வாழ்வேன், போய் பேச மாட்டேன், நான் இப்படி தான் வாழ்வேன், நான் என்ன பண்ண மாட்டேன், நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சில பேர் இதயத்தில் தீர்மானம் எடுத்து செயல்படுகிறார்கள், வெற்றியாக வாழ்கிறார்கள். அதே போல கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அதன்படி செய்கிறவனாய் நான் இருப்பேன் என்று இதயத்தில் தீர்மானம் செட் பண்ணிட்டான் எஸ்ரா. பார்த்தீங்களா, நம்ம செய்கிற ஒவ்வொரு இதயத்துக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம், கர்த்தருடைய காரியத்தில் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், கர்த்தருக்காக எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து அதை ஆசீர்வதிப்பார். அப்போ இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எல்லாம் வெர்ஷனையும் நான் பார்த்தேன். டிவோட்டட் ஹிம்செல்ஃப், had determined, set his heart, prepare his heart, made his heart, hallelujah, study the Bible and do it அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதத்தை படித்து நான் செய்வேன் என்று ப்ரிப்பேர் பண்ணிக்கினா, செட் பண்ணிக்கினா, ஆயுதம் பண்ணிக்கினா, உறுதி எடுத்துக்கினா, என்ன பண்ணிக்கினா, தயார்படுத்திக்கினா, டிட்டர்மைண்ட் ஒரு திரும்ப தீர்மானம் பண்ணிக்கினா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நம்ம தீர்மானம், இதயத்தை நான் எல்லா காவலோடும் காத்துக்கொள்வேன், இதயத்திலிருந்து எந்த தீமையும் வெளியே வராது, அதனால் இதயத்தை காத்துக்கொள்ள இயேசுநாதரை நான் பக்கத்தில் வைத்துக்கொள்வேன் என்று சொல்லி பாரோம். அப்போது அவன் என்ன பண்ணுறாரு, ராஜாதி ராஜா அர்த்தசஷ்டா ஒரு இந்து ராஜா, அவர் என்ன சொல்கிறாரு, கடவுள் அவர் மூலமாக பேசி எஸ்ராவோட நீ அனுப்பிவிடு ஆலயத்தை கட்டன்னு சொல்லும் பொழுது அவர் கூப்பிட்டு, இதவார் நீ என்ன போய் உன்னுடைய தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படிங்க, இது எல்லாம் வருகிறது. நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவும் எருசலேமை விசாரித்து நடத்தவும், நீ அவர்களை கூட்டிக் கொண்டு போகவும், அவளுக்கு வேதத்தை போதித்து அவர்களை கர்த்தருடைய பாதையில் நடத்து என்று கர்த்தர் எனக்கு சொல்லினார், நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன் என்று சொல்லி பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அங்கிருந்து ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்து போட்ட போது அங்கிருந்து கொள்ளையடித்த பொருட்கள், இன்னும் நிறைய பணங்கள், பொண்ணு, வெள்ளி, பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அந்த புறஜாதி ராஜாவிடம் ஆண்டவர் பேசினதில் எஸ்ராவோட நம்பி, ஏன்னா இவன் தான் கர்த்தருடைய வார்த்தை ஒழுங்காக கடைபிடிக்கிறவன், அதனால் இவனை லீடராக வைத்து அனுப்பலான் என்று அனுப்புகிறார். அப்போது திடீரென்று எஸ்ராவுக்கு என்ன நேர்க்கிறதுன்னா, போகிற வழியில் இவ்வளோ பொருட்களை நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோமே, திருடங்கிட வந்து கொள்ளடிச்சுனா என்ன பண்ணுறது சொல்லி ராஜா கிட்ட அவர் என்ன பண்ணுறாரா, உதவி கேட்கலான்னு நினைக்கிறார். நல்லா பாருங்கள்,
பாருங்க, எஸ்ரா 8:22, வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவிடத்தில் குதிரை வீரரையும் சேவகரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லார் மேலும் அவருக்கு நன்மையா இருக்கிற என்று ராஜாவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் இவ்வளோ பொண்ணு வெள்ளியை எடுத்துட்டு போறேனே கர்த்தருக்காக, நடுவில் எவனாவது வனாந்தரத்தில் கொள்ளடிச்சானா என்ன பண்றது, எல்லாத்தையும் பறி கொடுத்துருவேனே அப்படின்னு பயந்து ராஜா கிட்ட குதிரை வீரர்கள் சேவகர்கள் போர் வீரர்களை கேட்கலான்னு நினைக்கும் பொழுது ஐயையோ நான் அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா எங்கள் தேவனுடைய கர்த்தர் கரம் அவரை யாரெல்லாம் தேடுகிறாரோ அவர் மேலே பலமாக இருக்கிறது, அவரை காப்பாற்றுவார்னு சொல்லியிருந்தேன். அப்படி சொல்லிட்டு என் கடவுளை பற்றி நான் மனுஷங்கிட்ட நான் போய் உதவி கேட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்க நான் வெட்கப்பட்டேன். அல்லேலூயா, வெட்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். நம்ம மனுஷர்களிடம் போய் கையேந்துறோம், மனுஷர்களிடம் போய் என்ன பண்றோம், உதவி கேட்கிறோம், கர்த்தருடைய பிள்ளை என்கிறோம், ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன்றோம். என்னதான் தலை போற காரியம் வந்தாலும் கர்த்தருடைய பாத்துல போய் விழுகிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோமா? கர்த்தர் அது பெரியவர், மகா பராக்கிரமர், அற்புதர், அதிசயம் செய்கிறவர், கர்த்தருடைய கரம் பலமான கரம், அவருடைய கரம் குறுகி இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம பேசுறோம், வாக்குத்தத்தங்களா பேசுறோம். ஆனால் கர்த்தரிடம் கேட்காமையே மனிதரிடம் போய் கையேந்துகிறோம். எஸ்ரா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வேதத்தை நல்லா படிச்சதுனால, அவன் இதயத்தில் வேதத்தின்படி நடப்பேன் திருமணம் எடுத்தனால, கர்த்தர் செய்த பராக்கிரமான காரியங்கள் எல்லாம் அறிந்ததுனால என் ஆண்டவர் எனக்கும் செய்வார் என்ற அந்த மன உறுதியோடு கூட அவன் என்ன பண்ணா, போய் நான் கேட்க வெட்கப்பட்டேன்னு சொன்னான். வெட்கப்பட்டேன் நான் கேட்டேன், அதனால கேட்காமே போனா கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொல்லுவோம். எந்த வீட்டுக்கு போனாலும் சரி அந்த வீட்டில் விற்கிறத எடுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஸ்கூல்ல போகட்டும், ஏதாவது பண்ணட்டும், வைராக்கியமா இருக்கிறோமா, பணத்தை கொடுக்கிறோம், 1 லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம கட்டுறோம், 1 லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம கட்டுறோம் பிள்ளை படிப்புக்காக, ஏதாவது சொல்லிக்கிட்டோம், ஏதாவது செய்யட்டும், எப்படியாவது போட்டு நம்ம பிள்ளைகளை சொல்லி ஒரு தாய்மார்களாக எஸ்ராவை போல தகப்பன்மார்கள் ஒரு மன உறுதியை எடுக்கணும். என் பிள்ளை போனா மந்திரங்களை சொல்லக்கூடாது, என் பிள்ளை போனா அந்நிய தேவன் பெயர்களை சொல்லக்கூடாது என்று சொல்லி சங்கீதம் 16:4 தாவீது சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் பாருங்க எவ்வளவு வைராக்கியமா வாழ்ந்திருக்கிறார்கள். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இந்த பானபலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை உதடுகளை நான் உச்சரிக்கவும் மாட்டேன் என்று சொல்லுகிறார் தாவீது. அதே போல யாத்திராகமம் 23:13 தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாய் இருங்கள், அந்நிய தேவர்களின் பேரை சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்கவும் கேட்கப்படவும் வேண்டாம். அந்த பேரை வரக்கூடாது என்றார். ஆனால் பிள்ளைகளை மந்திரம் சொல்லுகிற இடத்திலும் அவர் அந்நிய தேவன் பேர்களை சொல்லுகிற இடத்திலும் எங்க வேணாலும் போட்டோம், அது இன்டர்நேஷனல் ஸ்கூல், நல்ல ஸ்கூல், நல்லா படிச்சு முன்னுக்கு வரட்டும் என்று சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழாத பெற்றோர்கள் எத்தனை பேர்?